தமிழ் டு சமஸ்கிருத டிக்ஷனரிய வந்து மெட்ராஸ்ல வந்து வெளியிடுறாங்க. அந்த நிகழ்ச்சியில பாலபெரியவர்கள் இருக்காங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடும் பொழுது அவங்க வந்து எழுந்து நிற்கல. அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. சீமானோட கட்சியினர் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற சங்கர மடத்துல புகுந்து வந்து பிரச்சனை பண்றாங்க, ரெகுலர் பண்றாங்க. அது விஷயமா ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகுது. அந்த எஃப்ஐஆர் ரத்து பண்ணணும்னு அவங்க வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு வந்து எங்கிட்ட வந்தது. நான் சொல்ல பார்த்தேன். நான் வந்து என்ன பண்ண, நீங்க நோட்டீஸ் போட்டு நீனும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த மேனேஜரும் நீங்க ரெண்டு சமரசம் ஆயிட்டீங்கன்னா நான் ரத்து பண்ணி விட்டுறேனே, நீ ஒரு சாரி கேட்க கூடாது அப்படின்னு கேட்டேன். அந்த அக்யூஸ்ட் அந்த அவரையும் வர சொல்லியிருந்தேன். அவர் ஆஜரானார். ஆஜரான சாதாரணமா கேட்டேன், ஏன்பா ஏன் போய் அந்த மடத்துல பூந்து போய் ஏன் ரெகுலர் பண்ணீங்க, என்ன பிரச்சனையாச்சு, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இல்லங்க, நான் வந்து தமிழ் ஆர்வலர், எனக்கு வந்து தமிழ் இன்சல்ட் பண்ணிட்டாங்க இந்த சாமியார், அதனாலதான் நான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னார். தமிழ் ஆர்வலர்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ரொம்ப சாதாரணமா தான் கேட்டேன். சரிப்பா, ரொம்ப தமிழ் ஆர்வலர்னு சொல்லியப்பா, எனக்கு ரெண்டு திருக்குறள் சொல்லேப்பா அப்படின்னு. திருக்குறளே வரல கடைசியில். ஆக்சுவலா அது ஒண்ணு கூட வரல, ஒரு வாரம் வரல. அல்டிமேட்டா வந்து இந்த கேஸை நான் வாஷ் பண்ணிட்டேன்.